இப்போ இந்த பார்த்தீனியம்ங்கிற செடி வந்து நம்ம நாட்டுக்குள்ளே எப்படி ஊடுருவிச்சுன்னா, அமெரிக்கா வந்து நம்ம நாட்டில் வந்து அதிக பஞ்சம் ஏற்பட்டிருக்கும்போது வீட் அதாவது கோதுமையை வந்து இறக்குமதி செஞ்சாங்க. அப்போ வந்து பார்த்தீனியமோட விதைகளும் அதோட கலந்து நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுருவிச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த பார்த்தீனியம் செடியால் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏன் செடிகளுக்குமே நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். இப்போ இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் சைனஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதம் மட்டும் வந்துக்கிட்டு மிச்ச நேரங்களில் வந்து அவங்க நல்லா தான் இருப்பாங்க. இப்போ இதுக்கு காரணம் வந்து இந்த பார்த்தீனியம் செடியாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த பார்த்தீனியம் செடி வந்து மகரந்த சேர்க்கை செய்யணுங்கிறதுக்காக அதிகப்படியான மகரந்த தூள்களை வெளியிடும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அதை மூச்சு மூலமாக நீங்கள் உள்ளே எடுக்கும்போது, அதாவது அந்த மகரந்த தூள்களில் உள்ள அந்த பார்த்தீனியம்ங்கிற காம்பவுண்ட் வந்து உங்களை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மகரந்த தூளில் உள்ள பார்த்தீனியம்ங்கிற காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஓமையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் உங்களுக்கு சைனஸ் வர்றதுக்கும் காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பார்த்தீனியம் செடி வந்து எப்படி ஒரு செடியை பாதிக்குதுங்கிறத வந்து ஒரு தக்காளியை வந்து எடுத்துக்காட்டாக வச்சு பார்ப்போம். இப்போது இந்த தக்காளியில் வந்து மகரந்தம் சேர்க்கை ஏற்பட்டாகி தான் காய் காய்க்கும். அந்த மகரந்த சேர்க்கையை வந்து ஏற்பட விடாமல் தடுக்கிறது வந்து இந்த பார்த்தீனியத்தோட மகரந்த தூள். அதாவது மகரந்த சேர்க்கை ஏற்படுவதற்கான வழியை வந்து தடுக்கிறதன் மூலமாக இந்த தக்காளி வந்து காய்க்காமையே போயிடும். இதனால் விவசாயிகளுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியும். இந்த பார்த்தீனியம் வந்து எப்படி கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இப்படிப்பட்ட பார்த்தீனியம் செடியை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைக்கும் போது அது இருக்கிறதுலே கஷ்டமான வேலையாயிருது. ஏன்னா இந்த பார்த்தீனியம் செடிங்கிறது வந்து நம்ம நாட்டுக்கு சொந்தமான செடி கிடையாது. இந்த செடியோட தாயகம் வந்து மெக்சிகோ. அப்படி இருக்கும்போது இந்த செடியை பாதிக்கிற பூச்சும் அந்த நாட்டை சார்ந்ததாக தான் இருக்கும். அப்படி எந்த பூச்சி இந்த செடியை பாதிக்குதுன்னா மெக்சிகன் பீட்டில். இந்த மெக்சிகன் பீட்டிலுக்கு பிடிச்ச உணவே இந்த பார்த்தீனியத்தோட இலைகள் தான். இந்த இலைகளை சாப்பிட்றதன் மூலமாக அதோட வளர்ச்சியை வந்து இது குறைக்கும். அதே போல் இப்போ புதுசாக பக்கத்தில் வந்து ஒரு பார்த்தீனியம் செடி வளர்ந்து வருதுன்னா இந்த பூச்சி வந்து அதை சாப்பிட்றதன் மூலமாக அடுத்தடுத்து பரவாமல் இது தடுக்கும். இவ்வளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிற இந்த பார்த்தீனியம் செடியால் நமக்கு நன்மையும் ஏற்படும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் இந்த செடியால் நமக்கு நிறைய நன்மைகளும் ஏற்படும். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.